சேலம் கூலமேடு பகுதியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை ஆத்தூர் கோட்டாட்சியர் ஜெயச்சந்திரன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். அவருடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது காணலாம். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியொட்டி சேலம் மாவட்டத்தில், அதாவது ஆத்தூர் அடுத்துள்ள கூலமேடு பகுதியில் ஜல்லிக்கட்டுக்கான பணிகள் முழுவீச்சு நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த ஜல்லிக்கட்டுக்கான மூங்கில்கள் சுற்றி குச்சிகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த இடங்களில் உச்சநீதிமன்ற உத்தரப்படி அரசு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. இது குறித்து பேசுவதற்காக ஆத்தூர் கோட்டாட்சியர் நம்மிடையே இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடைபெறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கீங்க. இது முன்னேற்பாடுகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் வணக்கம் சார். தமிழக அரசின் உத்தரவுப்படியும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் வழிகாட்டுதன்படியும் இந்த கூலமேடு பகுதியில் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்குது சார். அதுக்காக தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் ஸ்ட்ரிக்டாக நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்காக தான் பிஏஜி சார், எம்ஹெச்எஸ்லாம் கலெக்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் கலெக்ஷன் பாயிண்ட், அந்த விலங்கு வந்தால் கலெக்ஷன் பாயிண்ட், அதுக்கு செக்கிங் என்ன பண்ணணும், அது வரும் வழியில் என்ன பாதுகாப்பு மெஷர்ஸ் எடுக்கணும், அந்த வாடிவாசல் வரும்போது அந்த ப்ரிலிமினரி செக்கப் என்ன பண்ணணும், அது 15 மீட்டர்ஸ்குள்ளே தான் ஓடணும். அதுக்கப்புறம் அது போய்ட்டு கலெக்ஷன் பாயிண்டில் என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணும், அந்த மாடுபிடி வீரர்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கும், எல்லாம் டீட்டெயில்டாக இப்போ அனலைஸ் பண்ணியிருக்கோங்க சார் ஃபுல்லாக. அண்டு எல்லா நெறிமுறையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் சார் நாங்கள். சார் இங்கே எவ்வளோ காளைகள் கலந்துக்கிறதா அறிவிச்சிருக்காங்க, அப்புறம் எவ்வளோ மக்கள் இங்கே கூடுவாங்க சார்? சார் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர்னா 2014 பொங்கல் அப்போ 133 காளைகள் இருக்குது. இப்போது நாங்கள் அந்த அளவுக்கு தான் வரணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். முன்ன பின்ன ஒரு 10 வேணால் வரலாம். ஸ்ட்ரிக்ட்லி அந்த அளவுக்கு தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். மாடுபிடி வீரர்கள் ஒரு 300 to 400 வருவாங்க சார். சார் இப்போ நீங்கள் காலையில் எந்தெந்த இடங்களில் பார்வையிட்டிருக்கீங்க, அதுக்கான என்னென்ன பணிகளை முடிக்கிட்டுருக்கீங்க? சார் காலையில் ப்ரிலிமினரி மாடு கொடுக்கணும், எல்லாமே செக் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து வர வழியெல்லாம் மக்களுக்கு என்ன, அது திருப்பி மிரண்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பேரிகார்டு எங்கெங்கே போடணும், அந்த மாடு மிரண்டு ஓடாத வண்ணம் எப்படி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நம்ம இந்த பாயிண்ட் வாடிவாசல் வர வரைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னு எடுத்திருக்கோம் சார். ப்ளஸ் நம்ம இடத்துல இந்த பாயிண்ட் வாடிவாசல் வந்தோடனே அங்கே அதுக்கு மாடுக்கான ப்ரிகாஷனரி மெஷர் டெஸ்டிங்ஸ்லாம் எடுப்பாங்க. ஃபுல்லாக கரெக்டான ஃபிட் இருக்க மாடு மட்டும்தான் உள்ளே வரும், ஃபிட் இல்லைன்னா அது வெளியே போயிடும். அந்த செக் பார்த்துருக்கோங்க சார்.